முக்கியமான ஷார்ட்கட் பார்க்கலாம். ஜனவரி மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். 2025 உள்ளது. ஸோ தந்தை பெரியார் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? இஸ்ரோவின் புதிய தலைவர் யார்? பெண் வாக்காளர்களை அதிகம் கொண்டுள்ள இந்தியாவின் மாநிலம் அல்லது இந்தியாவின் யூனியன் பிரதேசம் எது? அப்புறம் கடல் கண்ணாடி பாலம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? இதை வந்து ஷார்ட்கட்டாக பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ பெரியார் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னா சொல்லுவாங்கள்ல, ஏதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் பேசும்போது ஆமாம் பெரிய ராஜா இவர் அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி லிங்க் பண்ணிக்கோங்க. பெரிய ராஜா இவர் அப்படின்ற மாதிரி லிங்க் பண்ணிக்கோங்க. தந்தை பெரியார் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னா ராஜேந்திரன். பெரிய ராஜா இவர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அடுத்தது இஸ்ரோவின் புதிய தலைவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இஸ்ரோவின் புதிய தலைவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இஸ்ரோன்றது 1969ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு. ஸோ இஸ்ரோவின் புதிய தலைவர் யார் அப்படின்னா நாராயணன். ஓகேவா? இஸ்ரோவிலேருந்து என்னென்னலாம் வந்து செயல்படுத்துகிறாங்க அப்படின்னா ஏவுகணைகள்லாம் விடுறாங்க இல்லையா, சேட்டலைட்ஸ் அந்த மாதிரி ஏவுகணைகள்லாம் வந்து விட்டுக்கிட்டு இருக்காங்க. மிசைல்லாம் போகும்போது இந்த இஸ்ரோவிலேருந்து விடக்கூடிய அந்த ராக்கெட் எப்படி போகும் அப்படின்னா நேராக போகும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இஸ்ரோலேருந்து போகக்கூடிய ராக்கெட்லாம் எப்படி போகும்னா நேராக போகும். நேராக நாரா. ஓகேவா? நேராக போகும், நேராக நாரா அப்படின்னு சொல்லிட்டு லிங்க் பண்ணலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம்னா பெண் வாக்காளர்கள் அதிகம் உள்ள இந்தியாவின் மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் எது அப்படின்னா பாண்டிச்சேரி. ஓகேவா? பாண்டிச்சேரியில் தான் வந்து லேடிஸ் ஓட்டு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பெண் வாக்காளர்கள் அங்கே தான் அதிகமாக இருக்காங்க. இது எப்படி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இப்போ கபடி அப்படின்னா ஆண்கள் விளையாடுற விளையாட்டு. ஸோ அதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா. இப்போ பாண்டி அப்படின்னு ஒரு விளையாட்டு இருக்குல்ல, பாண்டி அப்படிங்கிற விளையாட்டு யார் விளையாடுவாங்க அப்படின்னா பெண்களுக்கான விளையாட்டு. ஓகேவா? ஸோ அதை வந்து நீங்கள் லிங்க் பண்ணலாம். பெண் வாக்காளர்கள் அதிகம் உள்ள யூனியன் பிரதேசம் எது அப்படின்னா பாண்டிச்சேரி. பாண்டிங்கிறது பெண்கள் விளையாடக்கூடிய விளையாட்டு. ஸோ அடுத்தது கடல் கண்ணாடி பாலம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? இது மேக்ஸிமம் எல்லாருமே பார்த்துருக்கலாம். வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராம்லலாம் நிறைய ரீல்ஸ்லாம் ஷார்ட்ஸ்லாம் வந்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ கடல் கண்ணாடி பாலம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளதுன்னா சொல்லுவாங்கள்ல, நம்ம என்னென்னா ஷார்ட்கட்டாக தான் பார்க்க போகிறோம். கடல் கண்ணின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி லிங்க் பண்ணிக்கோங்க. கடல் கண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது வந்து நம்ம டெய்லியும் ஒரு 4 அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஷார்ட்ஸுக்கு ஒரு 4 ஷார்ட்கட்டாவது நம்ம பார்த்துலாம். தேங்க்யூ.